பெரும்பாலும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம். தூக்கம் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. மனுஷனுடைய வேல்யூ வந்து தூக்கம். இந்த தூக்கத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த அக்குபஞ்சர்ல இன்னொரு விஷயம், தூக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிலை. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமே இந்த தூக்கத்துக்குள்ள தான் இருக்கு அப்படின்னா பெரிய விஷயம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு உடம்புல அந்த தொந்தரவு இருக்கு என்ன சொன்னாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிம்மதியா தூங்கு, தூங்கி எழுந்திரிச்சாலே உனக்கு எந்த வியாதியுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது யதார்த்தமான வார்த்தை இல்லை, ஆனா அதுக்குள்ள அவ்வளவு உண்மை இருக்கு. ஆனா வார்த்தை என்னமோ யதார்த்தமான வார்த்தை, ஆனா உள்ள அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். உணரலைன்னா அதுக்கு இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன அப்படின்னா, இந்த உடம்பு எப்பயுமே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பழகுது. எதுமா இருந்தாலும் பழகிடும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா தூக்கம் வரும், ஆனா இன்னைக்கு ஒரு திடீர்னு கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்கோம், தூங்க மாட்டோம். இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், தூங்க மாட்டோம். இன்னைக்கு பெரும்பாலுமே நைட்டு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கு தான் இன்னைக்கு சாப்பிட்றாங்க. பார்ட்டி எல்லாமே நைட்டு தான். அப்போ இது மாதிரி பண்ணி பண்ணி பழகி பழகி இந்த இரவு தூக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். மறந்துட்டு இன்னைக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா, 12 மணிக்கு தூங்குனேன், 1 மணிக்கு தூங்குனேன், 1:30க்கு தூங்குனேன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர, இந்த தூக்கத்துடைய இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியல. தூக்கத்தோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் சராசரியாக இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம். அதுவும் எப்படி தூங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை. எப்ப அப்படின்னா, இரவு 11 மணியிலிருந்து விடிய காலம் 3 வரையும் நீங்க டீப் ஸ்லீப் அப்படின்னா ஆழ்ந்த தூக்கத்துல கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். இப்ப நீங்க 11 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும்னா, அப்போ 9 மணிக்கெல்லாம் நீங்க பெட்டுக்கு போயிருக்கணும். அப்படி போனா மட்டும்தான் உங்களால 11 மணிக்கு டீப் ஸ்லீப் போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அது கஷ்டம். ஏன் இந்த 9 மணிக்கு படுக்கணும், 11 மணிலேருந்து 3 மணி வரையும் ஏன் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் இந்த உடம்புல மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கும். இந்த 11 to 3 இந்த விடிய காலம் 3 பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல தான் ஒரு மனிதனுடைய புத்துயிர்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல மெலோட்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி சுரக்கும். இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சுரக்கும். எப்ப அப்படின்னா விடிய காலம் நைட்டு 11ல இருந்து விடிய காலம் 3 மணி வரையும் டீப் ஸ்லீப்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு சுரப்பி சுரக்கும். அப்படி ஒரு சுரப்பி சுரந்துச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள், அதுதான் உங்க ஒரு நாளுடைய வளர்ச்சி. அப்ப அடுத்த நாள் அது மாதிரி தூங்குனீங்கன்னா தான் அடுத்த நாளுடைய வளர்ச்சி. அதனாலதான் சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, வெளிநாடுகள்ல எல்லாம் நைட்டு டியூட்டி பார்த்தா உங்களுக்கு 1.5 சம்பளம். இப்ப பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இப்படி இருக்கும்போது ஏன் நைட்டு மட்டும் உங்களுக்கு டபுள் சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்க உயிரை பணைய வச்சுட்டு தான் நீங்க நைட் டியூட்டியே பார்க்குறீங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நீங்க வேர்ல்டு ஹெல்த் அந்த ஒரு தொழில் சங்கத்துடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க உயிரை பணைய வச்சுட்டு நீங்க நைட் டியூட்டி போறீங்க அப்படின்னா, உங்களுடைய தூக்கத்தை இழந்துட்டு போகும்போது ஒரு நாள் வாழ்க்கை உங்களுக்கு போச்சு. அதனாலதான் உங்களுக்கு 2 சம்பளம் கொடுக்குறாங்க, பகல்ல ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப இரவு தூக்கம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்களே பாருங்க. அப்ப இரவு 11ல இருந்து 3 மணி வரையும் நீங்க டீப் ஸ்லீப்ல இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மெலட்டின் அப்படிங்கிற ஒரு சுரப்பியை சுரக்கும். அந்த நேரத்திலையும் உங்க முகத்துல பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் எதுவும் படக்கூடாது. அப்படி இருந்தாலும் அதிகப்படியான வெப்பங்களோ இல்லை ஒரு இதுவோ உங்க உடம்புல பட்டுச்சுன்னா சுரக்காது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்காக தான் இரவுல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமைதியா தூங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்க தூக்கம் வருது வரல, இன்னைக்கு உள்ளவரெல்லாம் பழகிட்டீங்க, லேட்டா படுத்து படுத்து பழகிட்டீங்க. அப்போ பழகி தானே இருக்கீங்க. திரும்ப அந்த பழக்கத்தை மாத்தி இன்னொரு பழக்கத்துக்கு உங்களால வர முடியுமானா முடியும். இந்த உடம்பு எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம விட்டு போன ஒரு விஷயத்த திரும்ப பழகணும்னா, இன்னைக்கு போய் நீங்க படுத்தீங்கன்னா தூக்கம் உடனே வராது. நீங்க என்ன சொல்றீங்க, நானும் ட்ரை பண்ணி தான் சார் பார்க்குறேன், ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்குறீங்க தவிர யாரும் அதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு 2 நாள் படிப்பீங்க, 3 நாள் படிப்பீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு சைக்கிள் ஓட்டுது பழகி கொடுக்குறீங்கன்னா, அந்த குழந்தை இன்னைக்கே சைக்கிள் ஓட்டணும், நான் சொல்லி கொடுத்துட்டா ஓட்ட மாட்டேது அதனால இனிமே சைக்கிளே கற்றுக் கொடுக்க மாட்டேன், இது சரியான பதிலானா இல்லை. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நாள்ல கத்துக்கணுமானா முடியாது, 2 நாள்ல கத்துக்கணுமானா முடியாது, 3 நாள்ல கத்துக்கணுமானா முடியாது. நாள் ஆகும், பழகணும். பழகி பழகி அது கத்துக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது யாருமே தேவையில்லை, அது பாட்டு சல்லுன்னு போகும். அதே மாதிரிதான் நீங்க இழந்த தூக்கத்தை திரும்ப பெறணும்னா, தூக்கம் வருது வரல,
8:30லேருந்து 9 மணிக்கு நீங்க பெட்டுக்கு போயிருங்க. போயிட்டு எந்த செல்லும் யூஸ் பண்ணாம அமைதியா படுத்துருங்க. சார் எனக்கு தூக்கம் வரல, பரவாயில்ல, அமைதியா கண்ணை மூடிட்டு படுத்து பழகுங்க. ஒரு நாள் ஆகட்டும், 2 நாள் ஆகட்டும், 3 நாள் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு வாரம் ஆகட்டும், இல்லையா ஒரு மாதங்கள் கூட ஆகட்டும், பரவாயில்ல. ஆனா பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இயல்பா வந்துடும். ஏன்னா ஒரு சைக்கிள் ஓட்டுது அப்படின்னா ஒரு சில குழந்தை ஒரு வாரத்திலையும் கத்துக்கிறோம், ஒரு சில குழந்தை ஒரு நாள்லையும் கத்துக்கிறோம், ஒரு சில குழந்தை ஒரு மாசத்துலையும் கத்துக்கிறோம். அது மாதிரி அவங்கவுங்க உடம்புடைய தன்மையை பொறுத்து காலங்கள் கூடலாம் குறையலாம். அவங்கவுங்க மனசு தான் அதுக்கு முக்கியம். அவங்க மனசு இதுக்கு முக்கியமா தேவை. அந்த மனம் தான் அந்த பழகுறதுக்கு அவசியம். எந்த அளவுக்கு என் மனம் ஆர்வமா இருக்கோ அந்த அளவுக்கு ஈஸியா கத்துக்குவேன். என் மனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா குயிக்கா கத்துக்குவேன். என் மனம் இன்ட்ரெஸ்டட் இல்லைன்னா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு போகும். அது மாதிரிதான் இந்த தூக்கமும். அப்போ உங்க மனசு ரொம்ப முக்கியம். தூக்கம் வருது வரல, எனக்கு இந்த தூக்கம் தேவை, எனக்கு இது விரும்புறேன் அப்படின்னு விரும்பி அப்படியே படுத்து படுத்து பழகுனீங்கன்னா உங்களை அறியாமலேயே அதுக்கு நீங்க பழகிடுவீங்க. இயல்பா வந்துடும். நீங்க நைட்டு செய்ய வேண்டிய வேலையை காலையில 4:30 மணிக்கு மேல எழுந்திருச்சு நீங்க எப்ப வேணாலும் செஞ்சீங்க, எவ்வளவு வேலை வேணாலும் முழிச்சிருங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம் காலையில எழுந்திருக்கிறது, அதிகாலையில எழுந்திருக்கிறது. அதே மாதிரி பழகிட்டீங்கன்னா இந்த தூக்கத்துல இருந்து நீங்க ஈஸியா விடுபடலாம்.